ஆசிரியர் தகுதி தேர்வு புதிதாக பணியில் சேருவோருக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே பணியில் இருப்போருக்கும் கட்டாயம் என அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றம். இது யாரையெல்லாம் பாதிக்கும்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள அனைத்து மாணவர்களும் 8ஆம் வகுப்பு வரை கட்டாயம் கல்வி கற்பதை உறுதி செய்யும் வகையில் கடந்த 2009ஆம் ஆண்டு கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கும் தகுதியை நிர்ணயிக்கும் வகையில் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வை தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் 2011ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தது. இதன்படி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு பாடம் நடத்துவதற்கு பணியமர்த்தப்பட்டனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆசிரியர் பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்தி வருகிறது. 2012ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் டெட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. தாள் 1 மூலம் 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கான ஆசிரியர்களும், தாள் 2 மூலம் 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கான ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் ஆசிரியர் பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என சென்னை உயர்நீதிமன்றம் 2011ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதிக்கு முன்னர் பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என தீர்ப்பு அளித்தது. இதை எதிர்த்து சில ஆசிரியர் சங்கங்களும் தமிழ்நாடு அரசும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. இதேபோல தங்களுக்கு டெட் தேர்வு பொருந்தாது என சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நடத்துவோரும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த திபன்கார் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு அளித்துள்ள தீர்ப்புதான் தற்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கை அதிக நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றுவதாக தெரிவித்த நீதிபதிகள் ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற டெட் தேர்ச்சி கட்டாயம் என்ற உத்தரவை பிறப்பித்தனர். இது தவிர தற்பொழுது பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் தங்கள் பணியில் நீட்டிக்க வேண்டுமானால் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற அதிரடி உத்தரவையும் பிறப்பித்தனர். கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமலாவதற்கு முன்னர் பணி நியமனம் பெற்ற 55 வயதிற்கு கீழ் உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடர உச்சநீதிமன்ற உத்தரவு வந்ததில் இருந்து 2 ஆண்டுகளுக்குள் டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும், 2 ஆண்டுகளுக்குள் தேர்ச்சி பெற முடியாதவர்கள் பணியில் இருந்து விலகலாம் அல்லது அவர்களுக்கு கட்டாய ஓய்வு வழங்கப்படும் என தீர்ப்பளித்தனர். அதே நேரத்தில் 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பணியில் தொடர டெட் தேவையில்லை என்றும், ஆனால் பதவி உயர்வு பெற விரும்பினால் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியம் எனவும் தீர்ப்பளித்தனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாக ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். 2004 ரெக்ரூட்மெண்ட் ஆன பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ப்ரொமோஷனில் போயிட்டாங்க. இப்போ மேக்ஸ் மற்ற சப்ஜெக்ட்லாம் இல்லை. அவங்க மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க? இப்போ அவங்க தகுதி தேர்வு முடிக்கணும்னு சொல்லுறது ஒரு சமூக நீதிக்கே எதிரானதாக இருக்குது. ஒரு ஒட்டுமொத்த ஆசிரியர் இனத்திற்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி அலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. 2 ஆண்டு என்பது ஒரு நெருக்கடி தான். ஏன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பயணத்தை ஒரு டிக்கெட்டை நான் டெல்லிக்கு போகணும்னு எடுத்துட்டு நான் கோயம்புத்தூருக்கு போகிற நிலையில் இருக்கு. நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்ட பிறகு நான் அப்பாயின்மெண்ட்டில் இருக்க சொல்ல அந்த நிலைப்பாடு இல்லை. கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்துவதற்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு தான். ஏறக்குறைய 1.25 லட்சத்திற்கு அதிகமான ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரமே இன்றைக்கு கேள்விக்குறியாய், அவர்கள் பணியில் தொடர முடியுமா என்பதே ஒரு கேள்விக்குறியாயிருக்கிறது. ஆண்டுக்கு 2 முறை தகுதி தேர்வை நடத்த வேண்டிய நிலையில் தமிழ்நாட்டில் இதுவரை 6 முறை மட்டுமே நடத்தப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டுக்கு முன்பு நடைபெற்ற பதவி உயர்வுகள் என்னவாகும்? உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளது.